அண்மை செய்தி. தமிழ்நாடு தலைமை காவல்துறை ஐஜியாக அவினாஷ்குமார் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். வடக்கு மண்டல ஐஜியாக பிரவீன்குமார் அபினவ் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு தலைமை காவல்துறை ஐஜியாக அவினாஷ்குமார் தற்பொழுது தமிழ்நாடு அரசால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். வடக்கு மண்டல ஐஜியாக பிரவீன்குமார் அபினவ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்ட எஸ்பியாக அபிஷேக் குப்தா தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோன்று நீலகிரி மாவட்ட எஸ்பியாக பிருந்தா ஐபிஎஸ் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பியாக ஷானாஸ் ஐபிஎஸ் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பல்வேறு மாவட்ட எஸ்பிக்கள் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், இந்த நியமனம் தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தற்போது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தொடர்ந்து இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் ஏற்கனவே ஐபிஎஸ் அதிகாரிகள் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டோர் ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று ஒரு 15 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். அதன் அடிப்படையில் தற்போது இந்த 15 ஐபிஎஸ் அதிகாரிகள் டிஜிபி மற்றும் ஐஜி, டிஐஜி, எஸ்பி ஆகிய ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்த இடமாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. வெங்கட்ராமன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அதாவது டிஜிபி அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்து கொண்டிருந்த அவர் தற்போது சிவில், அதாவது குடிமைப்பொருள் டிஜிபியாக, குடிமைப்பொருள் அதில் நடக்கக்கூடிய கடத்தல் தொடர்பான தடுப்பு பிரிவு டிஜிபியாக தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று பவானீஸ்வரி அவர்கள் ஐஜியாக இருக்கக்கூடிய அவர்கள் டிஜிபி அலுவலகத்தில் ஹெட் குவார்டர்ஸில் பணியாற்றக்கூடிய அவர்கள் தற்போது ஐஜியாக சிங்கப்பெண் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆஃப் சென்னை என்ற சிங்கப்பெண் அதிரடி அதில் முதல் அதிகாரியாக தற்போது பவானீஸ்வரி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அவினாஷ்குமார் என்ப ஐபிஎஸ் அதிகாரி ஐஜி தற்போது காத்திருப்போர் பட்டியலில் இருக்கக்கூடிய அவர் தற்போது தமிழ்நாடு டிஜிபி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பேற்றிருக்கிறார். இதே போன்று பிரவீன்குமார் அபினவ் ஐபிஎஸ் அவர்கள் ஐஜியாக இருக்கக்கூடிய அவர் டிஜிபி ஆபீஸில் பணியாற்றக்கூடிய அவருக்கு தற்போது வடக்கு மண்டல அதிகாரியாக பிரவீன்குமார் அபினவ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று சரவண சுந்தர் அவர்கள் தற்போது சென்னை தற்போது சென்னை கிரைம் போலீஸ்க்கு தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது இதே போன்று மகேஷ் டிஐஜி அவர்கள் தற்போது வேலூருக்கு டிஐஜி இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று விஜயகுமார் ஐபிஎஸ் தற்போது ஜாயின்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் போக்குவரத்து போலீஸ் பணியாற்றக்கூடிய அவர் தற்போது சென்னை தெற்கு மண்டல இணை ஆணையராக பொறுப்பேற்றிருக்கிறார். இதே போல அபிஷேக் குப்தா எஸ்பியாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு எஸ்பியாக இருக்கக்கூடிய அவர் தற்போது தூத்துக்குடிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பிருந்தா எஸ்பி அவர்கள் தற்போது கமாண்டன்ட் இருக்கக்கூடிய ஆவடி கமாண்டன்ட் எஸ்பியாக இருக்கக்கூடிய அவர் தற்போது நீலகிரி மாவட்டத்திற்கு எஸ்பியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று மொத்தம் 15 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்து தமிழக அரசானது உத்தரவிட்டிருக்கிறது. இன்னும் சில ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.